இன்னைக்கு நம்ம டிராவலுக்கு ரொம்ப எசென்சியலாக தேவைப்படுற 6 சூப்பரான கெஜெட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் முதல்ல வர்றது ரொம்ப ஒரு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். காரில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஸ்பெஷலாக கிட்ஸோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட். ஒரு ஸ்மார்ட் மக். இது நீங்கள் காரில் இருக்கிற எலக்ட்ரிக்கோட கனெக்ட் பண்ணி வாட்டர் பாயில் பண்ணிக்கலாம், பால் சுட வச்சுக்கலாம், நூடுல்ஸ் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக ஒரு பிரீமியமான லுக்கில் ஒரு நல்ல பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. டச்லேயே டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸ் இருக்குது. பாட்டில் ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக ஒரு மவுத் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. உள்ளே பார்த்தோம்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் ஒன்று இருக்குது. உள்ள பாயிலிங் ஏரியாவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த கப்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 500 ml. ஆனால் நீங்கள் வாட்டர் பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா 450 ml தான் பாயில் பண்ணணும். 50 ml யூ ஹேவ் டு லீவ் இட் ஓப்பன். வாட்டர் பாயில் ஆகும்போது உள்ள கேஸ் எல்லாம் வெளியே வரும். அப்படி வரும்போது அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. யூஸ்வல் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் ஹை லோ அப்படின்னு சொல்லி 2 பவர் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஹைங்கிறது பெரிய வெஹிக்கிளில் போனீங்க அப்படின்னா ஹைங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்லி வெஹிக்கிள்ஸில் போனீங்க அப்படின்னா லோங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இது 12 வால்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் உள்ள கெப்பாசிட்டியை தாங்கும். யூஸ்வலாக இது வந்திருக்கிறது காரில் இருக்கிற அந்த சிகரெட் லைட்டர் ஹோலில் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பாயில் பண்ண போகிறது வாட்டரா, மில்கா, டீயா அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செட்டிங்ஸுக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிறோம். அந்த டெம்பரேச்சரை ரீச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃபாக ஆகிக்கிறோம். அப்படியே வார்மாக வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் 10 டிகிரி சென்டிகிரேட், 20 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாயில் பண்ணணும்னா 100 டிகிரியும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேரியஸ் மோட்ஸும் இருக்குது. ஸோ வேறு என்ன, லாங் டிரைவ் போகிறீங்க, டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், நூடுல்ஸ் சாப்பிடணும், பால் சுட வைக்கணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இதில் நிறையா ப்ரொடக்ஷனும் செக்யூரிட்டி ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆயிரும், கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும். பவர் ஓவர் சர்ஜ் ஆகுது அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அந்த மாதிரி செக்யூரிட்டி ப்ரொடக்ஷன்ஸ் நார்மலாக நீங்கள் காரில் இருக்கிற பாட்டில் ஹோல்டர் ஏரியாவில் வைக்கிறதுக்கு கீழே ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான பாட்டமும் கொடுத்துருக்குறாங்க. வெரி கன்வீனியன்ட். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட. இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 4500 ரூபா வருது. இந்த ரேட்டுக்கு இது வாங்கலாமா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோக்கு போவோம். வயலண்ட் ஃபேன், ஹை ஸ்பீடு ஃபேன், இந்த ஏர் ப்ளோவர் பயங்கரமான வேகத்தில் காற்றடிக்கும். ஃபயரை வந்து பவர் அப் பண்ணுறதுக்கு கீபோர்டில் டஸ்ட் எடுக்கலாம், காரில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது. பலூனுக்கு காற்று கூட அடிக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? ஒரு யூசர் மேனுவல், டைப் சி சார்ஜிங், இதில் ஒரு ப்ளோவர் நாப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த கம்பேக்ட் ஏர் ப்ளோவர். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்டாகவே நமக்கு தெரியுது. ஒரு சீப்பான ப்ராடக்ட் மாதிரி எங்கேயுமே ஃபீல் ஆகலை. இந்த மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு ப்ளோவர் டைரக்ஷன். இங்கே தான் இந்த ப்ளோவரோட அட்டாச்மெண்ட்டை வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இல்லை நார்மலாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஏர் வந்து வரும். ஓகே, லாக் பண்ணியாச்சு. இது ஏர் புல் பண்ணுற இடம், இது அவுட் பண்ணுற இடம். மாடல் நம்பர் F16. இன்புட்டு 5 வோல்ட் 3 ஆம்பியர், 10,000 மில்லி ஆம்பியர் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த சைட்டில் சொல்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 130 km/h ஸ்பீடில் உங்களுக்கு இதுலேருந்து காற்று ப்ளோ ஆகும். அப்படின்னு இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இங்கே வயலண்ட் ஃபேன், இது என்ன வயலண்ட்னு ஒரு பேர். இந்த பக்கம் நல்ல ஒரு ஸ்டெடியான சூப்பரான ஒரு பிளாஸ்டிக். சார்ஜிங் போர்ட்டு டைப் சி, இது சார்ஜிங் இண்டிகேட்டர். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து நீங்கள் 3 டைப் ஆஃப் ஸ்பீட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஆன் பண்ணிடுவோம். இது 1, இது 2, இது 3. கொஞ்ச நேரம் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட், ஆஃப் ஆயிரும். எந்த அளவு இதோட ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 200 கிராம் இந்த ஃபோனு. இந்த ஃபோனையே வந்து ஈஸியாக தூக்கி தள்ளி விட்டுருச்சு. சூப்பராக உள்ளே இருக்கிற டஸ்டெல்லாம் வெளியே போயிடுது. இந்த கார்னரில் இருக்கிற டஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரில், கபோர்டில், ஏர் வென்ட்ஸில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பண்ணலாம். ஒரு சின்னதாக தீக்குச்சியை கிழிச்சு வச்சுட்டு அதை கொஞ்சம் வாயால் ஊதுறதுக்கு பதிலாக இதை வச்சு ஊதி ஃபயர் கேம்பில் ஃபயர் ரெடி பண்ணலாம். ஒரு பலூனுக்கு ஏரும் ஃபில் பண்ண முடியும். ஸோ சூப்பர் கூல். ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட்.
வித் திஸ் ப்ராடக்ட். காரோட பூட் ஸ்பேஸில் சின்ன சின்ன சாமிங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். அது ஒரு ஆர்கனைஸ்டாக வைக்க முடியாது. ஏதாச்சும் சின்ன சின்ன பேக்கில் போட்டு தான் வைக்கணும். அதுக்கு பதிலாக இது கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கனைஸ்டு பேக்காக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு பெட்டர் சொல்யூஷன் தான் இந்த பேக். இது நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வெல்க்ரோவும் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஓரத்துலையும் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, டாய்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேற நம்ம கொண்டு போகக்கூடிய சிறிய சிறிய பொருட்கள் எதாக இருந்தாலும் இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 3 பக்கிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லா வெஹிக்கிளுக்கும் கம்பேட்டபிளாக இருக்கும். எஸ்யூவியாக இருந்தாலும் சரி, எம்பிவியாக இருந்தாலும் சரி, ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கம்பேட்டபிளான ஒரு பேக்கு, ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர். செம்ம சூப்பர் தான். இது நீங்கள் பேக் சைடில் இருக்கிற ஹெட் ரெஸ்ட்டு 3 இன்ச்சுனா 3லேயும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். 2 இன்ச் அப்படின்னா 2ல் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்கள் திங்ஸை வந்து நீங்கள் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் ஹேண்டியான ஒரு ப்ராடக்ட். கார் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு தேவைப்படுற ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசராகவே இருக்கும். நல்ல ப்ராடக்ட் தான். ஒர்த் ஃபார் த மணி வாட் வி ஸ்பெண்ட். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஒரு 800 ரூபா வருது இந்த பேக் ஆர்கனைசர். அதுக்கு ஒர்த்தாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காரில் பேனட்டில் சைட் டோரில் இதெல்லாம் நம்ம ஒட்டி எலக்ட்ரிக்கோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் லைட்ஸ். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டில் இருக்கிறது வந்து ஒரே ரெட் லைட் மட்டும்தான் எரியும். ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆர்ஜிபி. ஏகப்பட்ட மோட்ஸும் இருக்குது. அப்ளிகேஷன் த்ரோவும் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதனால் பேனட் லைட்டுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு. வண்டி ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி, வண்டி நின்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்கும். சைட் டோரில் இருக்கிறது கதவு திறக்கும் போது கதவுக்கு கீழே நம்ம கால் வைக்கும்போது சில நேரங்களில் சகதியான இடமா இருக்கும், தண்ணி இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம தெரியாமல் கால் வச்சுருவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட் இருக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே முன்னாடி நடந்த ஒரு அனுபவம் தான். பேனட் லைட்டு ஆர்ஜிபி எல்இடி இதை ஆப்தரவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ரிமோட் மூலமாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ். சைடோரில் இருக்கிறது 1 கலர் தான். காரில் இருக்கக்கூடிய லைட் சோர்சஸில் இதை கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எரிய வச்சுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வர்றது ஒரு சூப்பர் ட்ராவல் பேக். ட்ராவல் பேக்கில் என்னப்பா இருக்குது, பார்க்குறதுக்கு சாதாரணமாக தானே இருக்குது அப்படின்னா, எஸ், இது சாதாரணமாக எல்லா கடையிலையும் பார்த்து வாங்கின மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஃப்ளாட்டாக வச்சு உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் ஒரு பீரோக்குள்ளேயோ ஒரு சிம்பிளான இடங்கள்லையோ வச்சுக்கலாம். ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அயன் பண்ண ஷர்ட்டு, அயன் பண்ண கோட்டு, சூட்டு எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பக்காவாக அப்படியே அயன் பண்ண மாதிரியே கொண்டு போகணும் அப்படின்னா, இதை அப்படியே அந்த ஜிப்பு நடுவில் இருக்கிற ஜிப்பை திறந்து விட்டு உள்ள கோட்டு, ஷர்ட்டு, பேண்ட்டு எதை வேணாலும் வச்சு அப்படியே ஜிப்பை இழுத்து விட்டுட்டு மேலே டை வைக்கிறதுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் டையையும் வச்சுட்டு அதையும் இழுத்து விட்டுட்டு அப்படியே மடிச்சிங்க அப்படின்னா, ஜிப்பை இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் பேக் ரெடி. இப்போ கோட் ஷூட் மட்டும் வச்சா பத்தாதுல்ல, அதுக்கு ஷூ வைக்கணும்ல. அந்த ஷூ வைக்கிறதுக்கு அது ஷூ வைக்கிறதுக்குன்னே ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா ஷூ வந்து சேஃபாக வந்து சேரும். அது வச்சது போக ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது. உங்களுடைய ட்ராவல் மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு செம்ம சூப்பரான ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஃபோன்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியான ஜிப்போட உள்ள குட்டி குட்டி பேக்ஸ்களும் இருக்குது. ஸோ வேறு என்ன, இது ஒரு சூப்பரான ட்ராவல் கம்பெனியன் ப்ராடக்ட். நல்ல ஒரு வெல் மேடு, வாட்டர் ப்ரூஃபு, சூப்பர் ஸ்ட்ராங் குவாலிட்டி. ஒரு ட்ராவல் கம்பெனினா இதை நிச்சயமாக கன்சிடர் பண்ணலாம். இதோட விலையை பார்த்தோம் அப்படின்னா 1100 ரூபா வருது. என்ன கேட்டிங்கன்னா இது ஒருத்தன் தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லைட்டு சமாச்சாரம். குடைக்கல் மலை அப்படிங்கிற மாதிரி இது குடைக்குள் வெளிச்சம். 48 எல்இடி பல்போடு இருக்கக்கூடிய இந்த போர்ட்டபிள் எல்இடி லேம்ப். இது பேட்டரி ஆப்ரேட்டட், 4 AA பேட்டரி. எங்கே வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். குடைக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு மரத்துக்குள்ளே ஒரு ஒரு கொக்கியில் மாட்டி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் கன்வீனியண்ட்டான ஒரு சிம்பிளான ஒரு எல்இடி. இந்த 4 பேட்டரியும் 30 மணி நேரம் தாங்கும். பேட்டரியோட பவர் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு இனஃப் வெளிச்சம் அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான வெளிச்சம் இருக்குது. முன்னாடியே சின்னதாக ஒரு சுவிட்ச் இருக்குது. இதில் 2 மோடு இருக்குது. ஒன்று ஹை பவர், இன்னொன்று லோ பவர். அந்த சுவிட்சை வச்சு நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஹேங் பண்ணணும் ஒரு செவத்தில் அப்படின்னா கூட மாட்டிக்கிடலாம். அதுக்குள்ளே ஹோல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு சூப்பர் டூப்பர் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் ஓகே அப்படிங்கிற லெவலில்
ட்ராவல் கம்பெனினா இருக்கும்.